இன்னும் உடச்சு சொல்றேன் சார். எங்களை பழகிக்கிறதுக்காக எங்க வீட்டு பொம்பளை ஆளுகளை அவளுகளே செஞ்சாலும் செய்வாளுங்க. அவங்களுக்கு நோக்கமான அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பெல்லாம் இல்லை. எங்களை பழகிக்கிறோம். நாங்க அசிங்கப்பட்டு ரோட்ல இருக்கீங்கன்னா ஜெயிலுக்கு போனேன். இந்த அவளுக்கு திட்டம் சரிங்க. இதெல்லாம் எங்க பிரச்சனைங்க, நாங்க பாத்துக்கிறோங்க. இப்ப அந்த பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போய் ஏற்பாடு பண்ணுங்க. உடனே செய்யுங்க. இதை எமர்ஜென்சியா கோர்ட்டுக்கு கொண்டு போகணும் சார். அதுக்கு நான் என்னோட சைட்ல இருந்து எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். இந்த கேஸோட விசாரணை அதிகாரின்றதுனால நீங்க இதை கிளியரா முன்னெடுக்கணும் சார். அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தது. உடனே அதை விசாரிச்சு உங்க சைட்ல இருந்து புஷ் பண்ணுங்க சார். உடனே ஆமா சார். ஏங்க எங்க சிரமம் உங்களுக்கு புரியலையா? ஏற்கனவே என் தம்பி ஒருத்தனை மீன் பிடிச்ச வச்சு ஜெயில உட்கார வச்சிருக்காங்க. இப்போ திரும்ப ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் அடிபட்டு நிற்கிறோங்க. இதை பார்த்து பண்ணிவிடுங்க. ஒரு நிமிஷம் சார். இன்னைக்குள்ள விசாரணைக்கு எடுத்துக்கோங்க சார். நீங்க கவலையே படாதீங்க. சார், ஜட்ஜி உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வர சொல்றாங்க. இப்ப கிளம்பி நேரம் அங்கதான் போகணும். அந்த பொண்ணு பார்கவி, அவங்களுக்கு கார்டியனா சைன் பண்ண ஜனனி, இந்த 2 பேரும் வந்தா போதும். இப்ப நேரம் கிளம்பி அங்கதான் சார் போக போறோம். இல்ல எங்க பக்கத்துல இருந்து சொல்றதுக்கு ஆள் வேணும்ல. நானும் வரேன், வாங்க. சார் வேண்டாம் இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். தேவைப்பட்டா போன் பண்ணி சொல்றேன். அப்ப வந்தா போதும். இப்போதைக்கு நான் போறேன் சார். அது போதும் சார். அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? எங்கதான் போயிருப்பாங்க? என்ன இங்கதானே இருக்காங்க. இந்த வீட்டுல எல்லாரும் ஒட்டுக்கே வீட்டுல தான் இருப்பாங்க. மேடம், பார்கவியை கூட்டிட்டு போனோம். நீங்களும் வரணும்னு ஜட்ஜி சொல்லியிருக்காங்க மேடம். 2 பேரும் கிளம்பி வாங்க. சார், அப்ப நாங்க கிளம்புறோம். சரி வாங்க. வாங்க. இன்னையோட அந்த பொண்ணு பிரச்சனை ஓவர் சார். அதுக்கு நான் கேரண்டி. நீங்க தைரியமா இருங்க சார். நான் வரேன் சார்.